தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று லோக் அதாலத் நீதிமன்றம் நடைபெற்றது. அதன்படி மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அலாக் அதாலத் நீதிமன்றத்தில் குடும்ப நல வழக்குகள், காசோலை வழக்குகள் மற்றும் சமரசத்திற்குரிய சிறிய குற்ற வழக்குகள் என 2000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகளில் சுமூகமாக தீர்வு காணப்பட்டது. கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் லோக் அதாலத் நீதிமன்றம் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி சண்முகசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கரூர், குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் உட்பட மொத்தம் 8 அமர்வு மூலம் மொத்தம் 1564 வழக்குகள் சமரச தீர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அதில் 1,38,64,014 வழக்குகள் தீர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வங்கிகள் வழக்குகள் சம்பந்தப்பட்ட சுமார் 400 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் 124 வழக்குகள் சமரசம் ஏற்பட்டு 95,60,361 ரூபாய் மதிப்புள்ள வழக்குகள் தீர்வாகி உள்ளதாக மாவட்ட முதன்மை நீதிபதி சண்முகசுந்தரம் தெரிவித்தார்.